கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். நாம் இப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்தினுடைய 6வது அதிகாரத்தின் கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். தேவனுடைய உடன் வேலையாட்கள் யார்? பவுல், தீமோத்தேயு. எதை விருதாவாய் பெறாதபடிக்கு பவுலும் தீமோத்தேயுவும் புத்தி சொன்னார்கள்? தேவனுடைய கிருபையை. எக்காலத்திலே தேவன் செவி கொடுத்தார்? அனுக்கிரக காலத்திலே. எந்த நாளிலே தேவன் உதவி செய்தார்? இரட்சண்ய நாளிலே. இதோ இப்பொழுதே என்ன காலம்? அனுக்கிரக காலம். இப்பொழுதே என்ன நாள்? இரட்சண்ய நாள். எது குற்றப்படாதபடிக்கு பவுலும் தீமோத்தேயுவும் நடந்து கொண்டார்கள்? ஊழியம். பவுலும் தீமோத்தேயுவும் யாதொன்றிலும் எதை உண்டாக்கவில்லை? இடறல். பவுலும் தீமோத்தேயுவும் தங்களை எப்படி விளங்க பண்ணினார்கள்? தேவ ஊழியக்காரராக. மிகுந்த பொறுமையிலும் தங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணியவர்கள் யார்? பவுல், தீமோத்தேயு. பவுலும் தீமோத்தேயுவும் எத்தனை காரியங்களில் தங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணினார்கள்? 30 காரியங்கள். பவுலும் தீமோத்தேயுவும் எப்படிப்பட்ட சாந்தத்தில் தங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணினார்கள்? நீடிய சாந்தத்தில். பவுலும் தீமோத்தேயுவும் எப்படிப்பட்ட ஆவியில் தங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணினார்கள்? பரிசுத்த ஆவியில். பவுலும் தீமோத்தேயுவும் எப்படிப்பட்ட அன்பில் தங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணினார்கள்? மாயமற்ற அன்பில். பவுலும் தீமோத்தேயுவும் எப்படிப்பட்ட வசனத்தில் தங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணினார்கள்? சத்திய வசனத்தில். பவுலும் தீமோத்தேயுவும் எப்படிப்பட்ட பலத்தில் தங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணினார்கள்? திவ்ய பலத்தில். வலது இடது பக்கத்து ஆயுதங்கள் என்பது என்ன?
நீதி. பவுலும் தீமோத்தேயுவும் நீதியாகிய வலது இடது பக்கத்து எவைகளை தரித்திருக்கிறதில் தங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணினார்கள்? ஆயுதங்களை. பவுலும் தீமோத்தேயுவும் கனத்திலும் மற்றும் ஏதிலும் தங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணினார்கள்? கனவீனத்திலும். பவுலும் தீமோத்தேயும் என்னென்ன கீர்த்திகளில் தங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணினார்கள்? துர்க்கீர்த்தி, நற்கீர்த்தி. சோதனை கேள்வி 1. பவுல் சொன்னார், நீங்கள் இதை விருதாவாய் பெறவில்லை. எதை? தேவனுடைய தயவை, தேவனுடைய அன்பை, தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய கிருபையை. இந்த கேள்விக்கான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பவுலும் தீமோத்தேயுவும் எத்திரெண்ணப்பட்டாலும் எப்படி தங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணினார்கள்? நிஜஸ்தராக. பவுலும் தீமோத்தேயுவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்படி தங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணினார்கள்? நன்றாய் அறியப்பட்டவர்களாக. பவுலும் தீமோத்தேயுவும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்படி தங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணினார்கள்? உயிரோடு இருக்கிறவர்களாக. பவுலும் தீமோத்தேயுவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்படி தங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணினார்கள்? கொல்லப்படாதவர்களாக. பவுலும் தீமோத்தேயும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்படி தங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணினார்கள்? எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாக. பவுலும் தீமோத்தேயும் தரித்திரர் எனப்பட்டாலும் எப்படி தங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணினார்கள்? அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாக. பவுலும் தீமோத்தேயுவும் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் எப்படி தங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணினார்கள்? சகலத்தையும் உடையவர்களாக. எங்கள் வாய் உங்களோடே பேச திறந்திருக்கிறது. யார் யாரிடம் கூறியது? பவுலும் தீமோத்தேயுவும் கொரிந்தியரிடம். பவுல் தீமோத்தேயுவின் எது பூரித்திருக்கிறது? இருதயம். எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. நாங்கள் யார்? பவுல், தீமோத்தேயு. பவுல் மற்றும் தீமோத்தேயுவின் உள்ளம் யாரை குறித்து நெருக்கமடையவில்லை? கொரிந்தியரை குறித்து. கொரிந்தியரின் உள்ளம் எவர்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது? பவுல், தீமோத்தேயு. நெருக்கத்திற்கு பதிலீடாக என்ன செய்யுங்கள் என்று கொரிந்தியர்களிடம் பவுல் கூறினார்?
பூரிப்பாகுங்கள். பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல கொரிந்தியருக்கு சொல்லியவர் யார்? பவுல். அந்நிய நுகத்திலே யாருடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அவிசுவாசிகளுடன். நீதிக்கும் எதற்கும் சம்பந்தமில்லை? அநீதிக்கும். ஒளிக்கும் எதற்கும் ஐக்கியமில்லை? இருளுக்கும். கிறிஸ்துவுக்கும் யாருக்கும் இசைவில்லை? பேலியாளுக்கும். அவிசுவாசியுடனே யாருக்கு பங்கில்லை? விசுவாசிக்கு. தேவனுடைய ஆலயத்துக்கும் எதற்கும் சம்பந்தமில்லை? விக்கிரகங்களுக்கும். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய எதாயிருக்கிறீர்கள்? ஆலயமாய். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று வேதத்தில் தேவன் எங்கே சொல்லியிருந்தார்? லேவியராகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தில். எவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போக வேண்டும்? அவிசுவாசிகள் நடுவிலிருந்து. எதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? அசுத்தமானதை. அசுத்தமானதை தொடாதிருந்தால் நம்மை ஏற்றுக்கொள்பவர் யார்? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். சோதனை கேள்வி 2. நீங்கள் டேஷ் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், எல்லாரும் சகோதரராயிருக்கிறீர்கள், பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். இந்த கேள்விக்கான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். அசுத்தமானதை தொடாதிருந்தால் நமக்கு பிதாவாயிருப்பவர் யார்? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அசுத்தமானதை தொடாதிருந்தால் சர்வ வல்லமையுள்ள கர்த்தருக்கு நாம் எப்படி இருப்போம்? குமாரரும் குமாரத்திகளுமாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழி நடத்துவாராக. நீங்கள் முதலாவது வேதத்தில் இந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து இந்த கேள்விகளை கேட்டு உங்களுக்கு இந்த பதில்கள் தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லை என்றால் திரும்பமாக வேதத்தில் இந்த அதிகாரத்தை வாசித்து கேள்விகளுக்கான பதில்களை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன்.